இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தெரியுமா, இப்படி ஆகும்னு நான் நினைக்கல. பாப்போம், அடுத்த இயரிங் இருக்குல்ல. அடடடடடா, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இப்படி புருஷன் பொண்டாட்டியா இங்க ஜெயில் வாழ்க்கை அனுபவிப்பீங்கன்னு நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கல்ல. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம். அப்படி வரும்போது இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள், பழிகள் எல்லாத்தையும் சந்திச்சுதானே ஆகணும். நாங்க ஜெயிலுக்கு வந்தத பாவமாவோ இல்ல கஷ்டமாவோ நினைக்கல. நாங்க கஷ்டப்படுறோம்னு நினைச்சு நீ சந்தோஷப்பட்டா நீ ஏமாந்துதான் போவ. அரசியலுக்கும் பதவிக்கும் வந்தா கெட்டவங்க, துரோகம் பண்றவங்க, முதுகுல குத்துறவங்க, இப்படிப்பட்டவங்கள சந்திச்சுதானே ஆகணும். இப்போ நான் சொன்ன எல்லாத்தோட மொத்த ரூபம்தான் நீ. எங்களுக்கு எதிரா நீ என்ன பண்ற, ஏது பண்றன்னு உன்னையே கவனிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. இப்ப நீ ஜெயிச்சுட்டுதா சந்தோஷப்பட்டுக்காத. ஆரம்பம் இப்படி இருக்கலாம், ஆனா முடிவு அது நீ சந்தோஷப்படுற மாதிரி இருக்காது. ஆனா இத்தனை வருஷமா சம்பாதிச்சு வச்சிருக்கிற பேரை மொத்தமா காலி பண்ணிட்டான்ல. எங்களை பத்தி இந்த ஊர் மக்களுக்கு தெரியும். இப்படி ஒரு பொய்யான கேஸ கொடுத்து எங்களை உள்ள தள்ளிட்டதால இந்த ஊரே எங்களை தப்பா நினைச்சிருச்சு, அவமானப்படுத்துற மாதிரி பேசிருச்சுன்னு நாங்க ஒண்ணு நினைக்கல. இங்க எல்லாருக்கும் எல்லார பத்தியும் தெரியும். நீ யாருன்னோ இந்த ஜனங்களுக்கு தெரியும், நாங்க யாருங்கிறதோ இந்த ஜனங்களுக்கு தெரியும். இதனால உனக்கு கிடைக்க போறது ஒரு அல்ப சந்தோஷம்தான். உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி 15 நாள் ரிமாண்ட்ல வச்சும் இவ்வளவு திமிரா பேசுறீங்கல்ல. அப்படிதான் பேசுவோம். முதல்ல நாங்க எந்த தப்பும் பண்ணல. அதோட எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன சோதனை. இதுல இருந்து நாங்க மீண்டு வருவோம். எங்க பசங்க எங்களை மீட்டு கொண்டு வருவாங்க.